இந்த புதிய வருடத்தினுடைய முதல் கூடுகை இது நமக்கு. புதிய வருஷத்தை காணச் செய்த தேவனுக்கு நன்றி உள்ளவங்களா இருப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 20லிருந்து 24 வரைக்கும் நம்ம வாசிச்சு நம்ம தியானிப்போம். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இந்த வார்த்தையில திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை நம்ம வாசிச்ச பகுதியில வருது. அது என்னன்னாக்கும் தொழுது கொள்ளுதல். அதாவது நமக்கு தெரியும், நம்ம சபையில இருக்கிறோம். நம்முடைய சகோதரர் மூலமாக நாம தெளிவாக வார்த்தைகளை நாம் விளக்கி கேட்டிருக்கிறோம். அதாவது 4 பகுதிகளாக நாம பிரித்து அறிய வேண்டிய ஒரு பகுதி என்னன்னாக்கா, முதலாவது பிரைஸ், அதாவது தேவனை துதிப்பது, அடரேஷன் அல்லது பிரைஸ். இது தேவனை கனம் பண்ணக்கூடியதான ஒரு பகுதி. பிரைஸ்னாக்கும் we praise him what he is. அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை, அவருடைய குணாதிசயங்களை சொல்லி அவரை புகழ்வது, உயர்த்துவது, கனம் பண்ணுவது, அதை நாம அடரேஷன்கிறோம் அல்லது பிரைஸ்ங்கிறோம். துதி, தமிழ்ல துதி அல்லது சோத்திரம். இரண்டாவது பகுதி என்னன்னாக்கும், நாம் வேண்டுதல், அதாவது தேவனிடத்துல வேண்டுதல் செய்கிறோம். அதாவது நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, அதை தாங்கன்னு கேட்குறோம். அது ஆவிக்குரியவைகளையும் கேட்குறோம், பூமிக்குரியவைகளையும் கேட்குறோம். மூன்றாவது, அதுக்கு பேர் பிரேயர் அல்லது சப்ளிகேஷன். இன்னொன்று என்னன்னாக்கும் தேங்க்ஸ் கிவிங். அப்படி தேவன்கிட்ட நம்ம கேட்கறது கிடைச்ச உடனே நாம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைத்ததுக்கும் ஆண்டவருக்கு, தேவனுக்கு நன்றி சொல்றோம். தட் இஸ் தேங்க்ஸ் கிவிங். 4வதா இந்த பகுதியில தான் இங்க என்ன வருதுனாக்கா வொர்ஷிப் அப்படின்னு வருது. இத வொர்ஷிப் அப்படின்னா தொழுகை அல்லது ஆராதனை. இந்த ஆராதனைங்கிறத நம்ம பெண்டிகாஸ்டல் வட்டாரங்கள்ல எப்படி சொல்லுவாங்கன்னா பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் அப்படிம்பாங்க. அதாவது எப்படின்னா துதி ஆராதனை அப்படிம்பாங்க. ஆக்சுவலா அந்த வார்த்தையை உபயோகிக்கக்கூடிய அர்த்தம் சரியான பொருள் இல்லை. ஆராதனைங்கிறதுக்கு ரோமருக்கு எழுதின நிருபத்துல இதே மாதிரியான ஒரு பகுதி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆங்கிலத்துல which is your spiritual service of worship அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த இடத்துல தொழுகை அப்படிங்கிறதுக்கு பதிலா ஆராதனைங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதுல என்ன எழுதுறாருன்னா, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, அதுதான் தேவனுக்கு ஏற்புடையது, தட் இஸ் அக்செப்டபிள் டு காட். அதுதான் ஆவிக்குரிய which is your spiritual service of worship. அதுதான் ஆவிக்குரிய ஆராதனை. இங்கிலீஷ்ல, தமிழ்ல புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப ஆவியோடு கூட தேவனை தொழுது கொள்றது அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வேண்டுதல்னா என்ன, தொழுது கொள்றதுன்னா என்ன? நம்ம ஆதியாகமத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். 22வது அதிகாரத்துல இந்த தொழுது கொள்ளுங்கிற வார்த்தையை முதல்ல நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, ஆதியாகமத்துல 22வது அதிகாரத்துல ஆபிரகாம் போய் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலி கொடுக்க போகும் பொழுது அவங்க கேட்குறாங்க, அந்த வேலைக்காரர்கிட்ட சொல்லிட்டு போறாரு,
என்ன சொல்றாரு அப்படின்னாக்கும், நாங்க போய் தேவனை தொழுது கொண்டு வர்றோம். 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். இப்ப இந்த இடத்துல முதல் முறையா ஆதியாகமத்தில் நம்ம வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்னா, தொழுது கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல தொழுது கொண்டுன்னா என்ன செய்ய போறாரு ஆக்சுவலா அப்படின்னாக்கும், அவர் வந்து ஈசாக்கை வந்து பலியாக செலுத்த போகிறார். அதுக்கு தான் அவர் என்ன வார்த்தையை உபயோகிக்கிறார்னா, தொழுது கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்றாரு. சாதாரணமா இந்த காரியங்களை ஒப்பிட்டு சில பகுதிகளை நாம் தியானித்து பார்த்தோம் சொன்னா, வேண்டுதல் என்பது, அதாவது பிரேயர்ஸ் என்பது வேற, தொழுது கொள்ளு என்பது வேற, துதி செலுத்துறதுங்கிறது வேற, அப்புறம் நன்றி செலுத்துறதுங்கிறது வேற. நம்ம பிரைசிங் அல்லது துதிக்கிறது அப்படின்னா, அவர் என்னவாக இருக்கிறாரோ, அவர் நல்லவரா இருக்கிறார், வல்லவரா இருக்கிறார், இரக்கமுள்ளவரா இருக்கிறார், மன்னிக்கிறவரா இருக்கிறார், உதவி செய்கிறவரா இருக்கிறார், ரட்சிக்கிறவரா இருக்கிறார், அவர் புனிதமானவராக இருக்கிறார். ஆக அவருடைய குணாதிசயங்களை சொல்லி அவரை புகழ்வதைத்தான், அவரை கனம் பண்றதைத்தான் நாம வந்து அடோரேஷன் அல்லது பிரைசிங் அல்லது ஹானரிங் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம இந்த பகுதியில் என்ன வாசிக்கிறோம்னா, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்குங்கிறார். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? பிதாவை எங்கே தொழுது கொள்ளலாம்? அந்தம்மா சொல்றாங்க, இந்த மலையில தான் நாங்க தொழுது கொள்றோம். ஆனா நீங்க வந்து எருசலேம்ல தான் தொழுது கொள்ளணும்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வார்த்தையை தொழுகையோடு கூட ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா, நீங்க எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப தேவனுடைய குணாதிசயங்கள் ஒண்ணு என்னன்னா, இஸ் ஓம்னிபொட்டன்ட், ஓம்னிபிரசன்ட், ஓம்னிசியன்ட். அவர் வந்து காலத்தை கடந்தவர், இடத்தை கடந்தவர். எல்லா இடங்களிலும் அவர் பிரசன்னமா இருக்கக்கூடியவர். இன்னொன்று, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆக இப்படியெல்லாம் தேவன் அவருடைய இயல்பான அவர் ஆட்ரிபியூட்ஸ், தேவன் அப்படிங்கிறவருக்கு அவர் காலத்தை கடந்தவர், இடத்தை கடந்தவர். ஏன்னா அவர் ஆவியா இருக்கிறதுனால ஹிஸ் பிரசன்ஸ் இஸ் நாட் லிமிட்டட் டு ஒன் பிளேஸ். அவர் ஒரு இடத்துல மாத்திரமல்ல, அவர் எங்கும் எந்த இடத்துலையும் இருக்கிறாரு. அதனால எங்கேயும் தொழுது கொள்ளலாம்ங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கொள்ளலாம். ஆனா நான் இத கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்டத்துல பார்க்க விரும்புறேன். உதாரணத்துக்கு ஜெபம் பண்ண சொன்ன இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல 6வது வசனம் வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். கவனிச்சிங்களா? இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். அதனால நீ போய் அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணு, கதவை பூட்டிக்கங்கிறாரு. அப்ப வேண்டுதல் அப்படிங்கிறத பிரேயர் அப்படின்னு சொல்லும்போது அதை எங்க பண்ணணும் அப்படிங்கிறாருன்னா, நீ போய் அதை அறையை பூட்டிட்டு பண்ணு அப்படின்னா, நீ வந்து ரகசியமா பண்ணு அப்படிங்கிறாரு. ஓகே. ஆனா ஒர்ஷிப், தொழுது கொள்றது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு? எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படிங்கிறார். அப்படின்னா நீ தொழுகையை எல்லா இடத்துலயும் பண்ணலாம்ப்பா அப்படின்னு தானே அர்த்தம். தொழுகையை எல்லா இடத்துலயும் பண்ணலாம். இந்த மலையில மாத்திரமல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரமல்ல, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படிங்கிறார். ஓகே. அப்ப எங்கும் தொழுது கொள்றதுன்னா, இப்ப பாருங்க, அந்த ஆதியாகமத்துல 22வது அதிகாரத்துல 5வது வசனத்தையும், ரோமர்ல 12வது அதிகாரம் 1வது வசனத்தையும் நம்ம எடுத்து அதுல தொழுது கொள்றதுக்கான அர்த்தத்தை பார்க்கும் பொழுது, உங்களுடைய சரீரங்களை அல்லது உங்கள் அவயவங்களை நீங்க வந்து தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, அதாவது சாக்ரிஃபைஸ். அப்ப தொழுகைங்கிறது ஈசாக்கை பலி செலுத்துறதுக்கும் தொழுகைன்னு எழுதியிருக்கு. நம்முடைய சரீர அவயவங்களை தேவனுக்கு பலியாக செலுத்தி, ஜீவ பலியாக செலுத்தி நீங்க தொழுகை செய்யுங்க அல்லது புத்தியுள்ள ஆராதனை செய்யுங்க அப்படின்னா, அதுதான் ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைஸ் ஆஃப் வொர்ஷிப் சிறு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு.
அப்ப இத நான் என்ன இதுல பார்க்கிறேன் அப்படின்னா, நம்முடைய அவயவங்களை அல்லது நம்முடைய ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய ஆவியில நமக்கு ஒரு சுய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. அப்ப டையிங் டு செல்ஃப் இஸ் லிவிங் ஃபார் கிரைஸ்ட். நம்ம சுயத்துக்கு மறுதலிக்கிறது அல்லது சுயத்த பலி செலுத்துறது. நம்ம கலாத்தியர் 5:24 வாசிக்கிறோம். கிறிஸ்துக்குரியவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். இப்ப சிலுவையில் அறையன்னா என்ன அர்த்தம்? தங்களுடைய சொந்த விருப்பங்களை, ஆசையை, இச்சையை பலி செலுத்துறது. அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, நாட் மை வில் பட் தை வில். என் சித்தம் அல்ல, உன் சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவுது அப்படின்னு நம்முடைய சுய சித்தத்தை பலி செலுத்துறது தான். அப்ப நம்முடைய சுயத்தை டையிங் டு செல்ஃப், ஆண்டவர் சொன்னாரு, என்னை ஒரு பின்பற்றி வர விரும்பினா நீ தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின் செல்ல கடவன். லூக்கா 9:23 வாசிக்கிறோம். லூக்கா 14லையும் அந்த 26ல இருந்து 33 வரைக்கும் அங்கே ஆண்டவர் சீசத்துக்குள்ளதான நிபந்தனைகளை அங்கே சொல்றாரு. அப்ப இங்க பார்க்கும்போது ஆண்டவரே ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணாரு? என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா. அப்ப என்னுடைய சித்தம், என்னுடைய ஆசை, மை பேஷன்ஸ் அண்ட் டிசைர்ஸ், என்னுடைய ஆசைகள், என்னுடைய இச்சைகள். நான் கிறிஸ்துவுக்குரியவனாக இருந்தால் என்னுடைய ஆசையையும், என்னுடைய இச்சைகளையும், என்னுடைய விருப்பங்களையும் நான் தியாகம் பண்ணும் பொழுது அதுக்கு நோன்னு சொல்றேன். அதுதான் சிலுவையில் அறையிறதுன்னு. அதான் கிறிஸ்துவுக்குரியவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்னா, தே ஆர் கில்லிங் தட் ஆர் தே ஆர் சாக்ரிஃபைசிங் தட். அதை அவர்கள் தியாகம் பண்ணுகிறார்கள். அப்ப when we say no to ourself or our passions and yes to God's will, தேவனுடைய சித்தத்துக்கு எஸ்ன்னு சொல்லும்போது நம்முடைய சுயத்தை நாம் சாக்ரிஃபைஸ் பண்றோம் அல்லது பலி செலுத்துகிறோம். அப்ப நம்முடைய சுயத்தை பலி செலுத்தும் பொழுது இட் இஸ் அ சாக்ரிஃபைஸ், இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைஸ். பட் ட்ரூ சாக்ரிஃபைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது சும்மா உதட்டளவுல சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இல்லாமல் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நாம் தேவனுக்கு முன்பாக அந்த வார்த்தையை என்ன சொல்றோமோ அது உண்மையா இருக்கணும். தட் இஸ் ட்ரூ வர்ஷிப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப். அப்ப ஆவியில தொழுது கொள்றதுங்கிறது முழு இதயத்தோடு கூட நாம என்ன சொல்றோமோ அதை உண்மையா சொல்லும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்றோம். எங்கும் தொழுது கொள்றதுங்கிறது வேண்டுதல் செய்வதை அறைக்குள்ள போய் பண்ணுங்கிறாரு. இப்ப தொழுது கொள்றது எங்கும் பண்ணுங்கிறாரு. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஆபீஸ்ல இருக்கிறீங்க, ரோட்ல போறீங்க அல்லது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்க இருந்தாலும் சரி, வீட்லயோ வெளியிலயோ எங்கேயோ, நீங்க உங்களுடைய கண்களினால நீங்க ஏதாவது ஒன்ன பார்க்கணும்னு விரும்புறீங்க. யூ ஹேவ் a desire to see something. ஆனா அது தேவனுக்கு சித்தம் இல்லை அப்படின்னா, நீங்க பார்க்க வேண்டும் என்ற உங்களுடைய ஆசையை இப்பொழுது தேவனே என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதான். நீங்க விரும்புறதான் நான் பார்ப்பேன், நீங்க விரும்பாத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என் கண்களை நான் இப்பொழுது தேவனுக்கு முன்பாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப நீங்க விரும்பாததை நான் பார்க்க மாட்டேன். கண் என்னுடையதான். ஆனா இந்த கண்ணால பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு. ஆனா அதை நான் இப்ப பலியா செலுத்துறேன் அப்படின்னா, இதை நீங்க எங்க செலுத்தலாம்? எங்கும் செலுத்தலாம். பைக்ல போகும்போது செலுத்தலாம், ரோட்ல போகும்போது செலுத்தலாம், போனை எடுக்கும்போது செலுத்தலாம், வீட்டுல இருக்கும்போது செலுத்தலாம், எங்கேயும். அப்ப கண்ணுனால எதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்ற இச்சை இருக்கிறதோ நமக்கென்று, அது தேவனுக்கு விருப்பம் இல்லாததாக இருக்கும் பொழுது, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா அப்படின்னு நம்முடைய கண்களின் இச்சையோடு பார்க்க விரும்புகிறதான அந்த ஆசையை நாம் சிலுவையில் அறையும் பொழுது அல்லது சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அந்த பலி இருக்கு இல்லையா, அதுதான் ஒர்ஷிப். அப்ப சாக்ரிஃபைஸ் இஸ் ஒர்ஷிப். இப்ப 1 தீமோத்தேயு 2:8 சொல்லுவாரு, புருஷர்கள் எல்லா இடத்துலயும் நின்று தங்களுடைய பரிசுத்தமான கைகளை உயர்த்தி தேவனை தொழுது கொள்ளணும்னு. கைகளை உயர்த்துறோம்னா என்ன அர்த்தம்? அப்படி கை உயர்த்திட்டோம்னா we are surrendering அர்த்தம் இல்லையா? ஒருத்தன் துப்பாக்கி தூக்கிட்டு சொல்றான், ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹேண்ட்ஸ் அப்னா ஐயா நான் சரண்டர் ஆயிட்டேன். ஆயுதங்கள்லாம் கீழே போட்டு சரண்டர் ஆனா கை தூக்குறோம். அதே மாதிரிதான் அந்த இடத்துல சொல்றாரு, புருஷர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி எல்லா இடத்துலையும் அப்படின்னா கோவப்படக்கூடாது. அந்த இடத்துல வாசிங்களேன், 1 தீமோத்தேயு 2:8. அன்றியும்
புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். கோபத்தை சரண்டர் பண்ணிரு, வாக்குவாதம் பண்றதை சரண்டர் பண்ணிரு, கையை உயர்த்திரு, சரண்டர் டு காட். கையை உயர்த்திட்டு ஆண்டவரே அப்படின்னா இப்ப நீ ஜெபம் பண்ணு. அந்த இடத்துல வேண்டுதல் பண்ணுன்னு போட்டிருக்கு. தொழுது கொள்ளணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அருமையானவர்களே, இந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா அப்பதான் எல்லா இடத்துலயும் தொழுது கொள்றதுங்கிறதுக்கு ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கு. நீங்க ரோட்ல போகும்போது உங்களுடைய ஆசைய, இச்சைய பலி செலுத்தலாம். தட் இஸ் வொர்ஷிப். அதே மாதிரிக்க நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க காதுகள்னால நீங்க எத்தனையோ இத கேட்கறதுக்கு ஆசைப்படுறீங்க. இப்ப நீங்க அப்படி ஏதாவது ஒண்ண கேட்கணும்னு விரும்பும் பொழுது அது தேவனுக்கு சித்தம் இல்லைன்னு சொன்னா, இப்ப ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம் சித்தம். என்னுடைய காதுகள்லாம் நான் கேட்கணும்னு விரும்புறத இப்ப நான் கேட்க விரும்பல. ஐ ஆம் சாக்ரிஃபைசிங் இட். ஐ ஆம் புட்டிங் இட் டு டெத். நான் இப்பொழுது சிலுவையில் அறைகிறேன். அல்லது ஐ சே நோ. நோன்னு சொல்றது தான் சாக்ரிஃபைஸ். டையிங் டு செல்ஃப். அப்ப அப்படி சொல்லும் பொழுது நம்ம காதுகளால கேட்க விரும்புறத நாம வந்து நோ சொல்றோம், சாக்ரிஃபைஸ் பண்றோம். நம்முடைய ஆசைய நம்முடைய இருதயத்துல ஏதாவது ஒண்ணு சிந்திக்கிறது கூட நமக்கு பிரியமா இருக்கலாம். அது தேவனுக்கு பிரியம் இல்லாம இருக்கலாம். அப்படி நம்ம இருதயத்தின் ஓடக்கூடிய நினைவுகளை அறிந்திருக்கிற தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தைகளை நாம் சிந்திக்க மறுத்து, ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம் சித்தம். நான் ரகசியமான என்னுடைய இருதயத்துல தான் நான் இப்ப வந்து யோசிக்கிறேன். ஆனாலும் அது உமக்கு பிரியம் இல்ல. அதனால நான் அதை சரண்டர் பண்றேன் அப்படின்னா, நவ் யூ ஆர் ஹோல் ஹார்ட்டட்லி சரண்டரிங் யுவர் தாட் லைஃப், யுவர் யுவர் தாட்ஸ், உங்களுடைய சிந்தனை இருதயத்துல. அப்ப உங்களுடைய இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி, அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத ஆசையையும் இச்சையையும் நாம வந்து பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, என் கண்ணு உயிரோட தான் இருக்கு, என் காதும் உயிரோட தான் இருக்கு. ஆனா அதுல இருக்கக்கூடிய என்னுடைய ஆசையும் இச்சையையும் என்னுடைய சுயத்தை, தட் இஸ் டையிங் டு செல்ஃப், என்னுடைய சொந்த இச்சையை, விருப்பத்தை, ஆசையை நான் வந்து இப்பொழுது நோ சொல்லி பலி செலுத்தும் போது, சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது, ஐ ஆம் வொர்ஷிப்பிங் த லார்ட். இதத்தான் நீங்க எந்த இடத்துல வேணாலும் செய்ய முடியும். நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பண்ண முடியும். நீங்க படுத்திருக்கும்போது பண்ண முடியும், உட்கார்ந்திருக்கும்போது பண்ண முடியும், ஆபீஸ்ல பண்ண முடியும். ஆபீஸ்ல உங்களுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு பகை உணர்வுகள் எழும்புது. தட் இஸ் நம்ம ஒரு இடத்துல வாசிக்கிறோம். அ அ அதாவது பகையை சிலுவையிலே கொன்ற இந்த சிலுவையில கொல்றதுங்கிறது என்னென்னலாம் நான் ஒரு ஒரு கிளான்ஸ் சொல்றேன் பாருங்களேன். எபேசியர் 2:15, 16 வாசிங்களேன். எபேசியர் 2:15, 16. எப்படினே அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருத்தாராயும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினால் ஒழித்து இருத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிரித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார். பாருங்க, பகையை சிலுவையிலே கொன்று. இப்ப நம்முடைய இருதயத்துல ஒரு பகை உணர்வு எழும்புகிறது. அத சிலுவையிலே கொன்று. அப்ப டையிங் டு செல்ஃப் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் அடங்குது அப்படின்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஃபிஷ்னஸ், எனக்குள்ள இருக்கக்கூடிய லஸ்ட், எனக்குள்ள இருக்கக்கூடிய பகை, இது எல்லாத்தையும் சிலுவையில தான் நம்ம கொல்லணும். சிலுவை அப்படின்னா நமக்குள்ள எழும்பக்கூடியதான பகை உணர்வுகள். யாராவது ஒருத்தர் நினைக்கும் போது நமக்குள்ள வந்து அப்படியே வெறுப்பு வருது, அவங்க மேல வந்து பகை உணர்வுகள் வருது அப்படின்னு சொன்னா, நாம உடனே ஆண்டவரே என்னை ரட்சிங்க, என்னால முடியல, நான் அவரை பகைக்கிறேன், அதுக்கு பதிலா நான் அவரை அன்பு செலுத்தணும். பகைக்கிறது என் மாம்சத்துல இருக்கு பகை. ஆனா நீங்க அதை விரும்புறது இல்ல. நீங்க தீமைக்கு பதிலா நன்மை செய்யி, தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12:21 வாசிக்கிறோம். தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்ப என்னால இது முடியல, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நம்ம பகையை சிலுவையிலே கொல்லுகிறோம். அந்த பகை உணர்வுகளுக்கு, பழி வாங்கக்கூடிய எண்ணங்களுக்கு நோ சொல்றோம். we are sacrificing it with the help of the Lord. அது ஸ்பிரிட்ல தான் முடியும். ஆவியினுடைய உதவியினால தான் முடியும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? we are putting the enmity in our flesh. ஃப்ளஷ்ங்கிறதுக்கு வந்து பிரசாக் அழகா நமக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. மை செல்ஃப் வில். ஃப்ளஷ் அப்படிங்கிறது செல்ஃப் வில். என்னுடைய
சுய விருப்பத்தில் ஒரு மனிதனை நேசிக்க முடியல. நான் பகைக்கிறேன், பழி வாங்க விரும்புறேன், அவங்களுக்கு ஏதாவது தீமை நடக்கணும்னு விரும்புறேன். இதையெல்லாம் நான் இப்ப வந்து சிலுவையிலே கொன்று. அப்ப இதுதான் சிலுவையில என்னென்னலாம் செய்ய முடியும்னா, பகையை கொள்ள முடியும். ஓகே. அதுக்கடுத்து பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 25வது வசனம், லூக்கா 9:23 2லயும் கிட்டத்தட்ட ஒரே மாரியான வார்த்தை தான். நமக்கு தெரிந்த வார்த்தை தான். வாசிங்க. லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா செல்ஃப். யூ மஸ்ட் ஹேட் யுவர் செல்ஃப் டிசையர்ஸ், செல்ஃப் வில், செல்ஃப் பிளான், செல்ஃப்னு எதாவது செல்ஃப் சென்டர்னஸ். நம்மை மையமாக கொண்டு சிந்திக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை என்ன அப்படின்னா, பிலிப்பியர்கள் நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்துல, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அது என்னன்னாக்கும், அவர் தனக்கானதை தேடாம பிறருக்கானதை தேடி. அப்ப தனக்கானதை தேடக்கூடியதான சிந்தை நமக்குள்ள இருக்கு. தனக்கானதை தேடக்கூடிய சிந்தையில இருந்து நம்ம மனம் திரும்பி தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, நம்முடைய சிந்தை வாழ்க்கையில நாம இப்பொழுதுக்கு நம்முடைய சுய விருப்பத்தை பலி செலுத்துகிறோம். தட் இஸ் வொர்ஷிப்பிங் த லார்ட். அப்ப சரண்டரிங் அவர் செல்ஃப் இஸ் புட்டிங் செல்ஃப் ஆன் த கிராஸ். சிலுவையில சுயத்தை நாம வந்து பலி செலுத்துறோம் அப்படின்னாக்கும், நம்முடைய சுயம் எழும்புது இல்லையா? சுய விருப்பங்களை தியாகம்ன்றது. ஓகே. அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கலாத்தியர் 5:24ல லஸ்ட், கிறிஸ்துக்குரியர்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். அப்ப இச்சை, நம்ம கண்களினால உன்னை பார்க்கணுங்கிற இச்சை, காதுகள்னால உன்னை கேட்கணுங்கிற இச்சை, சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிற இச்சை, சாப்பிடணுங்கிற இச்சை, தூங்கணுங்கிற இச்சை, இப்படி எத்தனையோ இச்சைகள் நமக்குள்ள இருக்கு. அதுல மெயினா வந்து நம்ம கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சைன்னு சொல்றோம். சோ இதையெல்லாம் வந்து சிலுவையில அறையிறது. அப்ப சிலுவையில கொல்றது. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும் 16:24ல அவர் பேதுருகிட்ட கடிந்து கொண்டது நமக்கு தெரியும். மத்தேயு 16 வாசிங்க. 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். போதும். இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய பகுதி என்னன்னா, நாம வந்து இப்ப ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொன்னா, அல்லது தேவனை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னாக்கும், எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் சரி, நம்முடைய மாம்சத்தில் எழும்பக்கூடியதான பகையை, நம் மாம்சத்தில் எழும்பக்கூடியதான செல்ஃபிஷ் டிசையர்ஸ், சுயநலமுள்ள எண்ணங்களை, அதே மாரி நம்முடைய மாம்சத்தில் எழும்பக்கூடியதான பகை, இவை எல்லாவற்றையும் அல்லது இச்சை, இதையெல்லாம் வந்து பலியாக செலுத்தும் பொழுது, ஐ சே நோ டு காட், நோ டு தட். அதுக்கு நோ அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து என்னுடைய சொந்த ஆசையும், இச்சையையும் நான் பலியா செலுத்துறேன். ஸோ இந்த வொர்ஷிப், திஸ் இஸ் டன் இன் த ஸ்பிரிட். என்னுடைய ஆவியில தான் இது நடக்குது. வெளியில இல்ல. அப்ப இந்த வொர்ஷிப் வந்து நீ எங்கேயும் பண்ணலாம். எல்லா இடத்துலயும் நீ தேவனை தொழுது கொள்ளலாம். அது ஸ்பிரிட்ல தொழுது கொள்றது. அது பிசிக்கலா ஒவ்வொரு இடத்துல தொழுது கொள்றது அல்ல. எல்லா இடத்திலும் தொழுது கொள்ளலாம். அப்ப வேண்டுதல் செய்யறது அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்றாரு. அத ரகசியமா பண்ணணும். உன் கதவை அடைத்துக்கொள் அப்படின்னா, அதுவுமே வந்து இருதயத்தை அடைத்துக்கொண்டு பண்ணக்கூடியதான். ஆனா, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் முதல்ல கதவை அடைச்சுக்க. மத்தவங்களுக்கு தெரியாம அத பண்ணு. லெட் நாட் அதர்ஸ் சீ தட். ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் வொர்ஷிப் வந்து அது எப்போதுமே உள்ள தான் நடக்குது. அது வெளிய கிடையாது. அதனால இது வெளிய தெரிய வாய்ப்பே கிடையாது. நீங்க ஜெபம் பண்றது வந்து தெருவுல நின்டு ஜெபம் பண்ணலாம், கைகள உயர்த்தி. ஏன்னா அந்த காலத்துல பரிசேயர்கள் அப்படி வீதிகள்லயும் வெளியில நின்டு பண்ணாங்க. அதத்தான் இங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் இந்த இடத்துல பாருங்க, 6வது அதிகாரத்துல ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுக்கும்போது, எப்படி செய்யக்கூடாது, யாரெல்லாம் அப்படி செய்றாங்க, எப்படி செய்யக்கூடாதுங்கிறத சொன்னாரு. அதுல 5வது வசனத்துல நம்ம 5ல இருந்து வாசிங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரை போலிருக்க வேண்டாம். இப்ப மனு மாயக்காரர்கள் அல்லது அந்த மாய்மாலம் பண்ணக்கூடியதான பரிசேயர்கள், ஹிப்போக்ரட்ஸ்னா மாய்மாலக்காரர். மாய்மாலக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா,
for they love to stand and pray in the synagogues and on the street corners so that they may be seen by men. மற்ற மனிதர்கள் நம்ம பார்க்கணும், நம்ம தேவ பக்தியுள்ள ஜனங்கள் என்று நம்ம மெச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே பல காரியங்களை செஞ்சாங்க. அதுல ஒண்ணு வந்து இந்த பிரேயர். அப்ப அத பத்தி சொல்லிட்டு தான், நீ அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? அதுல முதல் வரி 9வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அவர் ஃபாதர் ஹூ இஸ் இன் ஹெவன் ஹலோட் பி யுவர் நேம். ஹலோட் அப்படின்னா உம்முடைய நாமம் புனிதமானது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படின்னா உம்முடைய நாமம் ஜனங்களுக்கு மத்தியில மகத்துவம் பெற வேண்டும். அதுக்கு உரிய மரியாதையும், அதுக்கு உரிய கனத்தையும், அதுக்கு உரியதான அந்த புனிதமான உம்முடைய பெயருக்கு உள்ளதான மகிமை அல்லது மாட்சிமை ஜனங்களுக்கு மத்தியிலே அது போற்றப்பட வேண்டும். அப்ப அது வந்து ஹானர் பண்ணக்கூடிய ஒரு துதி தான். ஸோ அந்த பிரேயர்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அடோரேஷன். ஸோ அதுக்கடுத்து அப்ப பிரேயருங்கிறதுல வந்து துதியும் சேர்ந்து இருக்கலாம். அதே சமயத்துல ஒர்ஷிப்ங்கிறது வந்து சரண்டர் பண்றது. நம்முடைய செல்ஃப, நம்முடைய பகைய, நம்முடைய இச்சைய நம்ம சரண்டர் பண்றது. இதுதான் தொழுகை. புத்தியுள்ள ஆராதனைன்னு பவுல் சொல்றாரு. புத்தியுள்ள ஆராதனை. அதுதான் ஆவிக்குரிய ஆராதனை. தட் இஸ் a spiritual form of worship. அப்ப தேவனை தொழுது கொள்ளக்கூடிய இந்த பகுதியில நாம எப்படி இருக்கிறோம்? எங்கும் தொழுது கொள்றோமா? இத வந்து நாம அறிவுபூர்வமாக விளங்கி கொள்வதில் நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நாம இப்ப வந்து இந்த புதிய வருடத்தை துவங்கும் இந்த நாள்ல இந்த முதல் வாரத்துல இதை தியானிக்கிறோம். நாம் வந்து ஆண்டவரே, நாங்கள் இந்த தொழுகை என்பதை எங்கும் செய்யலாம்னு நீங்க சொன்னீங்களே, அது எங்க வாழ்க்கையில உண்மையாகட்டும். எங்கும் எந்த இடத்துலையும் நாங்க வந்து சர்ச்சில் வந்து சண்டே தொழுது கொள்றது மாத்திரம் அல்ல, அல்லது இது மாதிரியான கூட்டங்கள்ல எல்லாரும் சேர்ந்து தொழுது கொள்றது மாத்திரம் அல்ல, நாங்க போய் அறை கதவை பூட்டி கொண்டு அல்லது மற்றவர்கள் காணாதபடி வேண்டுதல் பண்றோமே அதுவும் அல்ல. எங்கும் உம்மை தொழுது கொள்ள வேண்டும். எல்லா இடத்துலையும் நாங்க வேலை செய்யற இடம், போற இடம், வர்ற இடம், அல்லது நாம கைபேசியை தொடர நேரம், எல்லா இடங்கள்லையும் கூட நம்முடைய ஆசையை இச்சையை சிலுவையில் அறையும் பொழுதெல்லாம் நாம் வந்து we are sacrificing our pleasure, our self. அப்ப தன் ஜீவனை இழந்து விழுகிறவனும் அதை கண்டடைவான் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த காரியத்தை குறித்து நாம் இன்னைக்கு யோசிப்போம். நம்ம கிறிஸ்தவத்துல அடிக்கடி கேட்க வேண்டிய ஒரு செய்தி, அதுவும் நம்முடைய சபையில தான் அதிகமா கேட்கிறோம். அது என்னன்னா, சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின் செல்லாதவன் எனக்கு சீஷன் அல்ல. வேதத்துல நம்ம இன்னொரு இயேசுவை குறித்து வாசிக்கிறோம், சிலுவை இல்லாத இயேசு. அது குறித்து கூட நம்ம பிரதர் ஒரு புக் எழுதியிருக்காங்க, ஜீசஸ் கிராஸ்லெஸ் ஜீசஸ், அனதர் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு. அப்ப நாம வந்து உண்மையா இயேசுவை தான் நம்ம பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, we have to take up the cross and follow him. சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின் சொல்லணும். அவரை தான் நம்ம தொழுது கொள்றோம்னு சொன்னா, we must sacrifice ourself, then we have to follow him. அதுதான் உண்மையான ஒரு தொழுகை. அதைத்தான் அவரை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இதை விட்டுட்டு 1000 ஸ்தோத்திரம் சொல்றேன், 5000 ஸ்தோத்திரம் சொல்றேன்னு சொல்றதோ, அல்லது புது ஒரு இடத்துல ஸ்தோத்திரம் செய்யறேன், நள்ளிரவுல ஸ்தோத்திரம் செய்யறேன். இன்னைக்கு பாருங்க, நிறைய இடங்கள்ல நியூ இயர் வந்துருச்சுனாக்கும் நிறைய வாக்கு தத்தங்களை விற்கிறவங்க இருக்கிறாங்க. அது ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களா இருக்கும். அல்லது தீர்க்க தரிசனங்களை பேரால குறி சொல்றவங்க நிறைய இருக்கிறாங்க. அது நடக்குதோ நடக்கலையோ, ஆனா இதெல்லாம் நமக்கு சகஜமா பழகி போச்சு. அதை நிறைய பேர் இப்ப கிரிட்டிசைஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் அதை செய்யறவங்க விட்ட பாடு இல்லை. அப்புறம் எமோஷனலா இசையை மீட்டு, அது ஆமோஸ்ல ஒரு வசனம் இருக்கு 5வது அதிகாரத்துல, அதாவது உங்களுடைய பாட்டு இரைச்சல் இதெல்லாம் நான் வந்து வெறுக்கிறேன். 5:21 வாசிங்க. ஆமோஸ் 5வது அதிகாரம் 21. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் சோசர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரை போலும் நீதி வற்றாத நதியை போலும் புரண்டு வர கடவுது. இஸ்ரவேல் வம்சம் போதும்.
இத ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதுக்கடுத்து சொல்றாரு, "நீங்க வந்து வனாந்தரத்துல நடந்து வந்தீங்களே 40 வருஷம். அப்ப இப்படி இல்லாம நீங்க பலி செலுத்தினீங்க இல்லையே? அப்ப எனக்கு வந்து இந்த மிருகங்கள பலி செலுத்துறதோ, அல்லது உங்களுடைய தானியங்கள பலி செலுத்த இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லப்பா." அப்படின்னு சொல்லிட்டு, அவர் நீதி, நியாயம் அதுதான் தேவனுக்கு உகந்ததான ஒரு பலி. அருமையானவர்களே, இந்த காரியத்தை குறித்து நம்ம யோசிச்சோம்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்துல அல்லது திருச்சபைகள்ல நடக்கக்கூடிய காரியங்களை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நேர் எதிரடையா தான் இருக்கு. இன்னைக்கு வந்து சத்தம் போட்டு ஆராதிக்கிறது. அதுவும் பெந்தகோஸ்தே வட்டாரங்கள்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்ப ஜெபம் பண்ணோம்னா வீடு கூட தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, இவங்க கத்துவாய்ங்க, சத்தம் போடுவாய்ங்க அப்டின்ட்டு. எங்க பார்த்தாலும் வந்து மியூசிக் போடுறது, சத்தம் போடுறது. அந்த காலத்துலலாம் பெந்தகோஸ்தேல ட்ரம் அடிப்பாங்க. அது டம் டம் டம்னு போட்டு பெரிய இதா. இப்ப வந்து மியூசிக்கு. ஆனா அதோட இல்ல. அதுல உள்ள சத்தம். அவங்க சத்தம் போடணுங்கிறாங்க. பாகால தொழுது கொள்றவங்க தான் எலியா சொன்னாரு. "அவன் தூங்கினாலும் தூங்குவான், நல்லா கத்துங்க" அப்டின்ட்டு. இன்னைக்கு கிறிஸ்தவங்கள் அப்படிதான் பண்றாங்க. கத்துறாங்க, சத்தம் போடுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, "என்னை தொழுது கொள்ளுவர்கள் எப்படி தொழுது கொள்ளணும்னு நான் சொல்றேன்ப்பா, நீ கேளு. எங்க வேணாலும் தொழுது கொள்ளலாம்." இப்ப நமக்கு வந்து ஒரு கட்டடம் வேணும்லாம் அவசியம் கிடையாது. எந்த இடத்துலயுமே வந்து அதான் ஆண்டவர் சொல்றாரு. எருசலேம்ல தொழுது கொள்ளணும்னு சொல்றாங்கங்கிறியே, அப்படி இல்ல. மலையில தொழுது கொள்றதா, எருசலேம்ல தொழுது கொள்றாங்கலாம் கேள்வியே கிடையாது. நீ எப்படி தொழுது கொள்ளுகிறாய் என்பதுதான் முக்கியம். எந்த இடத்துலயும் தொழுது கொள்ளலாம். ஆனா எப்படி தொழுது கொள்ளுகிறாய் என்பதுதான் முக்கியம். அதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும், உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். எந்த இடத்துல தொழுது கொள்ளலாம்? எங்கும் தொழுது கொள்ளலாம். அப்ப ஆவியோடும், உண்மையோடும் தொழுது கொள்றது அப்படின்னா, நம்முடைய சுயத்தை தேவனுக்கு பலியாக செலுத்தி, தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது தான் உண்மையான சாக்ரிஃபைஸ். அது தேவனுக்கு உயர்ந்த சாக்ரிஃபைஸ். ஸோ, இப்ப திருச்சபைகள்ல புது வருஷத்துல வந்தாச்சுன்னு சொன்னா, அவங்க வந்து அந்த மாம்சத்தின்படியான தொழுது கொள்ளுது. அப்புறம் வந்து அந்த நாட்களை குறிவைத்து, இப்ப வந்து கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னா, நாம கிறிஸ்துமஸே கொண்டாடுறதில்ல. நம்மள உலகம் வந்து நம்ம ஸ்டார் தொங்க விடுறதில்ல, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதில்ல, ஈஸ்டர் கொண்டாடுறதில்ல. அதுக்கு பின்னாடி தான் உண்மைகளை அறிந்து நம்ம வேண்டான்னு நெனைக்கிறோம். அவங்க ஏதோ ஒரு நாள முன்குறித்து அவங்க வந்து தொழுது கொள்றாங்க. சரி பரவால்ல பண்ணட்டும். அதை எப்படி தொழுது கொள்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கிறிஸ்து என்ன எங்கே பிறந்தாரு, எது அதெல்லாம் தெரியாது. வெடி போடணும். 2 பிள்ளைகள் பேசிக் கொண்டத ஒரு வீடியோல ஒருத்தர் போட்டிருந்தாங்க. அந்த 2 பிள்ளைகள் பேசிக்கிடுது. ஒண்ணு கேட்குது, "என்ன கிறிஸ்துமஸ்னா ஜாலி தானே?" அப்படின்ட்டு. அதுல அந்த இன்னொரு பொண்ணு சொல்லுது, "என்ன ஜாலி?" அப்படின்னு. "அதான் வெடி போடலாம். நம்ம புது ட்ரெஸ்ஸு, நம்ம பலகாரம் சுட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம்ல. அதானே கிறிஸ்துமஸு" அப்படின்னு கேட்குது. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு உள்ளதான நிலைமையில தான் இன்னைக்கு நெறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க. கிறிஸ்தவம்னா என்ன? வருஷம் பூரா கோயிலுக்கு போறவங்க கூட அன்னைக்கு கோயிலுக்கு போயிருவாங்க. கிறிஸ்துமஸுக்கும், நியூ இயர்க்கும். சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க ஆவிக்குரியவர்கள்னு சொல்லிட்டு, அவங்க திருவிருந்தா, ஐயோ! தெரியாம போச்சு அப்படின்னு ஓடியாந்துருவாங்க. அதுல இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஓ! இன்னைக்கு ஸ்பெஷலா யாரோ ஒருத்தர் உங்க உங்க சர்ச்சுக்கு யாராவது வெளியில இருந்து வந்தாங்கன்னா, பெரிய பிரசங்கிமார் வந்தா சொல்லுங்கம்பாங்க. இவங்கலாம் என்னன்னா, கேட்கணுங்கிற இச்சை உள்ளவங்க, பார்க்கணுங்கிற இச்சை உள்ளவங்க. அவங்களுடைய மனசுல அவங்களுக்குன்னு ஒரு செட்டப் இருக்கு மைண்ட்ல, மைண்ட் செட். அதுதான் அவங்கள பொறுத்தவரைக்கும் கடவுளை பின்பற்றுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனே தேவனுக்கு ஏற்புடையவன். கேட்கறதுக்கு விரும்புறாங்க. அத கேட்டுட்டு அப்படியே விட்டு போயிருவாங்க. அல்லது உணர்ச்சி வசப்பட்டு இசையோடு கூட இணைந்து தேவனை பாடணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஊர்ல ஜனகணமன பாடும்போது, தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது கூட உணர்ச்சியோட நல்லா தான் இருக்கு. அல்லது வந்து நம்ம ஊர்ல சாமியே அப்படிம்பாங்களே, அதுக்கு அடுத்து உள்ள வார்த்தை நீங்க உங்களுக்கு தெரியும். அது கூட நல்லா தான் இருக்கு. 4 தடவ கேட்டீங்கன்னா, நம்மளே அறியாம கூட வாயில சொன்னாலும் சொல்லிருவோம். ஏன்னா, இசையோடு கூட நல்ல ராகத்தோடு கூட என்னத்த பாடுனாலும், அது நம்மை அறியாம நம்முடைய மனதில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திரும். ஆனா, தேவனுக்கு அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அதெல்லாம் எனக்கு வந்து அருவருப்பா இருக்கு பாங்கறாரு. உங்க இசையெல்லாம் கேட்டு நான் சலிச்சு போயிட்டேன். உங்களுடைய பண்டிகைகள், உங்கள் மாத பிறப்புகள். அவர் என்னத்த தான் சொன்னாலும் சரி, மாதந்தோறும் ஒரு வாக்குத்தத்தம். அது எங்கேருந்து எடுக்கிறீங்க? பைபிள்லேருந்து எடுக்கிறேன். அதுல பைபிள்ல என்ன மாத பிறப்பின் வாக்குத்தத்தம்னா எழுதியிருக்கு? இல்ல வருஷ பிறப்பின் வாக்குத்தத்தம்னா எழுதியிருக்கு? அத மத்த நாள்ல எல்லாம் சொன்னா அது பலிக்காதா? என்னெல்லாம் ஜனங்கள ஏமாத்துறாங்க பாருங்க. அது ஏமாறுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக? ஏன் ஆண்டவர் வந்து என்னை நினைவு கூரும்படி இதை செய்யுங்கன்னு எதை செய்ய சொன்னாரு? கிறிஸ்துமஸ கொண்டாட சொன்னாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பின்னாடி, உயிர்த்த பின்னாடி, மரியாள் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும்ல எப்ப இயேசு பிறந்தாருன்னு. அவங்களாவது சொல்லி இந்த வேதத்த எழுதி வச்சிருக்கலாம்ல. இயேசு கிறிஸ்து மரித்த பின்னாடி 49வது கிபி 49ல தான் மார்க் எழுதின சுவிசேஷமும், யாக்கோபு எழுதின நிருபமும் எழுதப்பட்டது முதல் முதல்ல. யாக்கோபு இயேசுவோடு கூடவே இருந்தவரு.
அவராவது அவங்க அம்மாட்ட கேட்டு எழுதி வச்சிருக்காங்களே எப்ப பிறந்தாருன்னு. அது எழுதவே இல்ல. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடலைன்னா கிறிஸ்தவர்கள்னு உலகம் அங்கீகரிக்காது நம்மள. நாம உலகத்த அங்கீகரிக்கல. உலகம் நம்மள அங்கீகரிக்காது. அப்படிதான் இருக்கு. ஆக கிறிஸ்து வந்து எதற்காக பிறந்தாரோ அத விட்டுட்டாங்க. கிறிஸ்து வந்து பிறக்காத ஒரு நாளை வந்து பிறந்ததாக ஜனங்கள் கொண்டாடுவதில மகிழ்ச்சி காண்றாங்க. இசையில ஆண்டவர் பிரியமா இருக்கிறது போல, இசைக்கருவிகளோடு கூட உணர்ச்சி வசப்பட்டு பாடுவதையும், ஆடுவதையும், ஸ்தோத்திரம் சொல்வதையும் அவர்கள் தேவனுக்கு உகந்த ஒரு பலியைப் போல நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு உகந்த பலி வந்து நம்முடைய சுயத்தை தேவனுக்கு பலி செலுத்தி, நம்முடைய சுய ஆசையை, இச்சையை, பகையை அல்லது நம்முடைய சொந்த திட்டங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவருக்கு பலியா, ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் சொல்றதுதான் உண்மையான தேவனுக்கு உகந்ததான ஒரு பலி. அதத்தான் நம்ம ரோமருக்கு எழுதின நிருபத்திலயும் வாசிக்கிறோம். அதத்தான் நம்ம வந்து ஆபிரகாம் செஞ்ச காரியத்தினுடைய அர்த்தமாவும் நம்ம பார்க்கிறோம். எனவே எங்கும் தொழுது கொள்ளக்கூடியவர்களா தேவன் நம்மை மாற்றுவாராக. இந்த புதிய வருஷத்துல நம்ம வேலை ஸ்தலங்கள்ல அதான் அநேக இடங்கள்ல இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, 2 பேர் வந்து ஒருமனப்பட முடியலைன்னா, யாரோ ஒருத்தர் சிலுவை எடுக்கல. அல்லது சுயத்த பலி செலுத்தலைன்னு அர்த்தம். இப்ப 2 பேர் உண்மையா தேவனை தொழுது கொள்கிறவர்கள். அதாவது 2 பேரும் தேவன வந்து தேவனுக்கு நம்மள சரண்டர் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறதுக்கு தடை என்ன இருக்கு? கணவன், மனைவி ஒருமனப்பட முடியலைன்னா, யாரோ ஒருத்தர் அல்லது 2 பேரும் சுயத்தை பலி செலுத்தல. தே ஆர் நாட் ட்ரூ வொர்ஷிப்பர்ஸ். அப்ப பிரதர் ஜாக் அடிக்கடி சொல்லுவார், பி எ வொர்ஷிப்பர் அப்டின்னு. வொர்ஷிப்பர் அப்டின்னா என்ன? தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களா இருங்க. உங்களுக்கு உங்களுடைய சுயத்த சரண்டர் பண்றவங்களா இருங்க. அப்டின்னு தான் அர்த்தம். அப்படிப்பட்டவர்களா இருக்க தேவன் விரும்புகிறார். அதை செய்ய நாம் தயக்கப்படுவோம். இந்த புதிய வருஷத்துல நம்முடைய பழைய மனுஷனை, அவனுடைய ஆசை, இச்சைகளை எல்லாம் சிலுவையில் அறைந்து, எங்கும் தேவனை தொழுது கொள்ள, தேவனுக்கு சாட்சியா இருக்க தேவன் உதவி செய்வாராக. இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை உண்மையாய் தொழுது கொள்கிறவர்களாய், ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள, எங்கும் தொழுது கொள்ள, கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதை நாங்கள் மூளை அறிவில மாத்திரம் விளங்கிக் கொள்ளாம, ஒவ்வொரு நாளும் நீர் விரும்புகிறபடி உம்மை தொழுது கொள்ளும்படி, சிலுவையிலே நாங்கள் பகையை கொன்று ஒருவரோடு ஒரு ஐக்கியத்தை வளர்த்துக் கொள்ள, சிலுவையிலே நாங்கள் ஆசையை கொன்று, இச்சையை கொன்று, சுயத்தை கொன்று, ஆண்டவரே பலி செலுத்தி, நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. புத்தியுள்ள ஆராதனை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசு நாமத்துக்கு தான்.